வணக்கம். அன்னை ஃபவுண்டேஷனுக்கு நான் இந்த கோரிக்கையை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், அந்த பிள்ளைகளை கிட்னி வருத்தத்துக்காகத்தான் நான் டாக்டர் ராஜ் சாரை நான் கண்டக்ட் பண்ண இடத்துல தான் அன்னை ஃபவுண்டேஷன் மூலமாக தான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க. நீங்கள் அவங்க மூலமாக உங்களை நான் தொடர்பு கொண்டு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னென்னு சொன்னால், இப்போ தற்போதைக்கு தம்பிக்கு கிட்னி பிரச்சனை வீடியோ எல்லாம் நான் அனுப்பியிருக்கிறேன். இப்போ தற்போதைக்கு தம்பிக்கு தேவை இப்போ தொடர்ச்சியாக கண்டினியூவாக அவருக்கு பம்பஸ் பாவிச்சு கொண்டிருக்கிறேன். பம்பஸில் சைஸ் லார்ஜ் சைஸ் தான் பம்பஸ் பாவிச்சு கொண்டிருக்கிறாரு. அடுத்த அவருக்கு டெப்லெட் இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த முறை கிளினிக்கில் தம்பிக்கு டெப்லெட் கொடுத்துருக்குறாங்க, மாற்று டெப்லெட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த முறை செவ்வாய்க்கிழமை தம்பிக்கு இந்த டெப்லெட்டை கொடுத்து போட்டு வரட்டாமல் பார்த்து போட்டு திருப்பி டெப்லெட்டை மாற்றி தரத்துக்கு இருக்காங்கன்னா, அதுக்கு பிறகு தான் அந்த டெப்லெட்டை கொண்டு தருவாங்க. அதுக்கு பிறகு தான் என்ன டெப்லெட் ஃபார்மஸில் வாங்கலாமென்ட்டு சொல்லுவாங்களான்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன், நான் என்ன பிரச்சனைன்னு சொல்லி. தற்போதைக்கு இந்த பம்பஸ் பிரச்சனையும் அவர் இதான் பம்பஸ் தான் தேவை, பம்பஸும் எனக்கு டெப்லெட்டு தான் தேவை. மற்றபடி அவருக்கு இந்த கிட்னி மாற்றுறதுக்கான உதவியை நான் நேற்று வீடியோவில் போட்டிருக்கிறேன். அன்னை ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த பிள்ளைக்கு இந்த கிட்னி பிரச்சனையை கொஞ்சம் செஞ்சு தந்தாங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு புண்ணியமாக போகும். எந்த பிள்ளைய உயிரை காப்பாற்றி தந்தாங்கன்னு சொன்னால் அது மட்டும் போதும். எங்களுக்கு வேறு எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. எனக்கும் எனக்கு ஆசிட் அடித்து கண் பார்வையில் குழம்புக்கு அந்த பிள்ளைக்காகத்தான் நான் கொழும்புக்கு வேலைக்கு போன இடத்துல தான் எனக்கு வேலை செஞ்சாக்கள் கோவத்தில் எனக்கு அசிட் அடித்து போட்டாங்க. 2017 7ஆம் மாதம் 12ஆம் தேதி இந்த கண் பார்வை விட்டப்பட்டு போனது. அதிலிருந்து நானும் இப்படியான ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன். என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வருத்தம். மிகவும் கஷ்டத்தில் வாழ்ந்துன்றது எங்களோட குடும்ப அன்றாட தேவைகள், அன்றாட வருமானம் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன செய்யலாம் வைஃப் தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. மூன்று பேர் இதில் 2 மகன் படித்து கொண்டு இருக்கிறாரு. வேறு படித்து கொண்டே இருந்த இந்த பிரச்சனையால் தான் அவர் ஸ்கூலில் பம்பஸ் பிரச்சனையால் எந்த நேரம் கண்டினியூவாக பாத்ரூம் போகிறதால ஸ்கூலுக்கு போயிடலான்னு சொல்லி வீட்டோட நிற்கிறாரு. அதுக்கு வருத்தம் தானே. அடுத்து டாக்டர் மேலே அவரை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுறாங்க. ஒரு ஓடியா கொஞ்சம் விளையாடினா என்னென்னா காலை இதெல்லாம் விழுந்துடுறது. அதில் இப்போ நாங்கள் வீட்டோட தான் வச்சு கொள்கிறோம். இந்த உதவியை எங்களுக்கு செஞ்சிருந்தீங்கன்ட்டு சொன்னால் அன்னை ஃபவுண்டேஷனுக்கு நாங்கள் கோடி புண்ணியை செஞ்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். பெரிய ஒரு உதவியாக இருக்கின்ற உதவியை தந்தாங்க. அந்த பிள்ளைகளை உயிரை காப்பாற்றினா எல்லாமே போதும். எங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. எங்களுக்கு நன்றி. என்ன வணக்கம். ராஜ் இது சார்லாம் எங்களை நம்மளை கண்டக்ட் பண்ண சொன்னது. ஓகே, அவர் மூலமாக எங்களுக்கு இந்த உதவி கிடைக்கும் பெரிய ஒரு புண்ணியமாக போகும். எல்லாத்துக்கும் நன்றி.